ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு அந்த புதுசாக உருவான டீம் அவங்களாம் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. விஜய், பார்வதி, கமருதீன், பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா, இவங்க எல்லாரும் திடீர்னு பார்த்தா சாண்ட்ரா வந்துட்டு அந்த இடத்த வந்து கழட்டிட்டு போயிட்டு சபரிக்கு அங்கே வந்து சிங் சக் போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த திவ்யா வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு இவங்க இந்த டீமில் இருக்கவங்க வாட்ச் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்து பண்ணிகிட்டே இருக்காங்க திவ்யா. அதுவே வந்துட்டு எனக்கு சரியாக படலை. ஒன்று இந்த பக்கம் இருக்கணும், இல்லை அந்த பக்கம் இருக்கணும், இல்லை ரெண்டு பேருக்கு அகென்ஸ்டாக இருக்கணும். இது வந்துட்டு எந்த மாதிரி ஒரு கேமுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. அதேமாதிரி விஜய், பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுல்லாக கோட்டை அழிச்சிடலாம் கமருதீன், இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா இது உனக்கு தேவையா அப்படின்னமா இருந்துச்சு. கமருதீன் வந்து அவருக்கு ஒரு பயம் ஒன்று வந்திருக்கு போல இருக்கு. அதாவது அந்த குறும்படத்தை பார்த்தோன்னு வெறியாயிட்டு இருக்கு. அது சொல்கிறாரு, எனக்கு அந்த குறும்படத்தை பார்த்தோன்னு வெறியாயிடுச்சு அப்படின்றாரு. ஏன் சார் வெறியாயிடுச்சுன்றீங்க, குறியாயிடுச்சுன்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு அந்த விக்ரம் கிட்ட வந்துட்டு சாரியில் ஏற்றுக்காதீங்க ப்ரோ, அந்த பொண்ணு என்கிட்டயும் அப்படி தான் பண்ணுதுன்றீங்க. நீங்கள் யார் உண்மையிலேயே எனக்கு சத்தியமாக புரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமருதீனை பற்றி. அப்போ வந்து விஜய் பார்வதி என்ன சொல்கிறேன்னா, நீ மட்டும் அந்த சண்டை நடக்கும்போது, தலை டாஸ்கில் நடக்கும்போது உள்ளே இறங்கி சண்டை போட்டிருந்தேன்னா நீ தான் ஹீரோ ஆயிருப்பா அப்படின்றாங்க. உண்மையிலே நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அன்னைக்கு அவர் பண்ணியிருந்தாருன்னா மாதம் எங்கேயோ போயிருப்பாப்புல, அதை பண்ணலை. ஆனாலும் வந்து கேர் பண்ணிகிட்டே இருந்தார், அது வந்து மாற்றுக்கத்தே கிடையாது. அப்போ கமருதீன் ஒரு ஷாக்கிங்கான ஒரு பதில் சொல்கிறார். என்னென்னா, நீ பாட்டுக்கு நடுவில் குறுக்கில் வந்து நீ யாரா வர்றதுக்குன்னு கேட்டேன்னா நான் எங்கே போய் மூஞ்ச வச்சுக்கிறேன்றாரு. அவருக்குள்ள ஒரு பயம். ஆனால் அந்த டைமில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க. இப்போ நடக்கிற விஷயங்களை வச்சு கமருதீன் சொல்கிறாரு, அந்த மாதிரி கேட்டிருந்தா அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக எகிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன். அது ஆனால் அது வேறு மாதிரி போயிருக்கும். பட் இது ஓகே தான், சரிங்களா? அப்போ விஜய் பார்வதி இன்னும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கமருதீன் சொல்ல, சத்தியமாக எனக்கு அப்படி தான் அன்றைக்கி தோணுச்சு அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா சாண்ட்ரா வந்து அந்த குரூப்பை பற்றி சொல்கிறாங்க. இல்லைம்மா, அங்கே வந்துட்டு அவங்க பண்ணதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அப்படியே ஃபுல்லாக அவங்க உன்னையவே தாக்குற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு அப்படி இப்படின்றாங்க. ஏம்மா, அந்த குரூப்போட சேர்ந்து நீங்களும் தானே கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ ரொம்ப பெருசாக வந்துட்டு அப்படி நான் ரொம்ப நல்லவன்ற மாதிரி பேசுகிறீங்க. ஏம்மா இந்த மாதிரி? நாங்கள் லைவ் பார்க்கும்போதே இந்த அளவுக்கு போயினேன், இந்த 24/7 மட்டும் இல்லாமல் இருந்து வெறும் ஃபுல் எபிசோடு இருந்தால் என்ன ஆகுறது பாருங்கள் மக்களே. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.